மாத்தாச்சு கரெக்ட் ரூட் மட்டும் கூட்டு போய் வரேங்க. அடாடாடாடாடா அடிப்போலி வியூங்க. சாம் எப்படி இருக்குது? சென்ட் பண்ணுங்க யார் எப்படி இருக்குது? குதூகலமாக இருக்குதா? சென்னியம்மன் கோயில் இது. சென்ட் பண்ண யார் இந்த கிருஷ்ணகிரி டேம்லேருந்து வர தண்ணி இது. அப்படியே குதூகலமாக குளிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு போகணும். அப்போது கடா வெட்டுவாங்க, போய் பார்க்கலாம். அதெல்லாம் வீடியோவில் காட்ட மாட்டேன், ஏன்னா ரத்தக்காரையெல்லாம் வீடியோவில் காட்டக்கூடாது. நம்ம பிளாக் பண்ணுவாங்க நம்ம சேனலில், அதனால் வரும் விளாக் மட்டும் பார்த்துக்கிறேன். பின்னாடி கோயிலெலாம் கட்டுறோம் பாருங்கள். அது வந்து சென்னம்மா கோயில், புதுசாக கோபுரம் கட்டி நிற்கிறாங்க. அது என்ட்ரன்ஸு. நம்ம அப்பயே வந்துடலாம் அந்த வழி. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அது என்ன கோயில் தெரில. ஆல்மோஸ்ட் செல்லியம்மன் கோயில்னு நினைக்கிறேன், எல்லாமே சேஷன் வரதுனால. இது வந்து பிரிட்ஜி, தென்பனை ஆற்றின் பிரிட்ஜி. இதெல்லாமே தருமபுரி டிஸ்ட்ரிக் எல்லாமே. இது வந்து பெருமாள் கோயில். அப்படியே வந்தோம்னாக்கா இங்கே சென்னியம்மன் கோயில் என்ட்ரன்ஸு. வண்டி அங்கே இருக்குது, இதை பாருங்கள். இது சென்னியம்மன் கோயில். இங்கே தான் இப்போ பூஜை பண்ணுறாங்க, போய் பார்க்கலாம். பூஜை பண்ணுறதை போய் பார்க்கலாம். இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போகணும். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சென்னம்மாள் கோயில் டி அம்மாபேட்டை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இது தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு இடையே பாயும் தென்பெண்ணை ஆற்றின் நடுவில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோயிலாகும். தருமபுரி மாவட்டத்தில் இருந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் நீப்பத்துறை கிராமம் வழியாக ஆற்றில் அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வழியாக கோயிலுக்கு செல்ல முடியும். ஸ்ரீ சென்னம்மாள் தன்னை நம்புற மக்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பராசக்தி ஒவ்வொரு சக்தி வடிவமா பூமிக்கு வருவாங்க. அந்த மாதிரி பெண் குழந்தையா வந்த வடிவம் தான் சென்னம்மாள். சிங்காரப்பேட்டைக்கு பக்கத்துல நீப்பத்துறை அப்படிங்கிற கிராமத்துல தென்மணி அதுக்கு நடுவுல இவங்களோட திருக்கோவில் இருக்கு. முன்பொரு காலத்துல இந்த பகுதியை நவாப் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. நவாப் பெண்கள் அப்படின்னாலே யாரையும் விடாம அவங்கள தன்னோட ஆசைக்கிழங்க கட்டாயப்படுத்தி வந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் எல்லாம் அம்மனை வேண்டி இருக்காங்க. அம்மனும் சக்தியோட ரூபமா சென்னம்மாள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு வீட்டுல பிறந்து வளர்ந்துருக்காங்க. சென்னம்மாளுக்கு 10 வயசு இருக்கும் பொழுது ஒரு நாள் நவாப் அவங்கள பார்த்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு சென்னம்மாள் வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு தென்பெண்ணை ஆத்து எல்லைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் தன்னோட படைகளோட ஆத்த நோக்கி வரும்பொழுது அந்த சக்தியோட ரூபமா அந்த சென்னம்மாள் சப்தகணியின் உதவியோட மொத்த படைகளையும் பாறைகளை வெடிக்க வச்சு அழிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு நவாப்போட படை மொத்தமா அழிஞ்சிடுது. அங்கிருந்த வெள்ளையப்பச்சித்தர் அப்படிங்கிறவரு நவாப்புக்கு நாணயம் கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த தென்பெண்ணை ஆத்துக்கு நடுவுல சென்னம்மாள் இன்னைக்கு வரைக்கும் அருள் பாலிச்சு வராங்க. ஸ்ரீ சென்னம்மாளை முறையா வணங்கினா நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கறதுனால வெளியூர்ல இருந்து பக்கத்து மாநில மக்களும் இவங்க வழிபட வந்த வண்ணமே இருக்காங்க. இப்படி கன்னி பெண்களுக்காக குழந்தையா வந்த ஸ்ரீ சென்னம்மாளை பத்தி நீங்க பல தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. A few hours later. மணி 4 ஆகிடுச்சு. கெடா வெட்டி சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 187 கிலோமீட்டர். இது போகிற வழியெல்லாம் வேறு ரூட்டு காட்டுது கூகுள் மாத்தாச்சு. அதனால சரி கேமரா எடுத்து மாட்டிக்கிட்டேன். இந்த ரூட்டில் நல்லா இருந்தால் அப்படியே ஒரு விளாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது இல்லையா? வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது. எப்படியோ மழை வரத்துக்குள்ளே போயிட்டால் பெட்ரு. ஏன்னா ரெயின் கோட் வேறு எடுத்துன்னு வரல, மறந்துட்டு வந்துட்டேன். எப்போவுமே கூட வச்சுருப்பேன், இன்றைக்கி பாருங்கள் மறந்துட்டே வந்துட்டேன். ஏதோ ஃபாரஸ்ட் தான், போய் பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் விட்டுங்க. இது ரோடு நல்லா இருக்குது. இப்போ தான் குழுன்னு இருக்குது, வானமாக மூட்டத்தோடு இருக்கிறதுனால. நல்லா இருக்குது ரோடெல்லாம். ஓகே, லெட்ஸ் கோ. கூகுள் மாத்தாச்சு கரெக்ட் ரூட் மட்டும் கூட்டும் போய் வரேங்க. சுற்ற வச்சுக்காத. காலையிலேயே ரொம்ப தூரம் சுற்றிட்டு வந்துட்டேன். திருவண்ணாமலை ஒரு 57 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. கிட்ட தான் இருக்கிறோம். எல்லாம் சுற்றி இங்கே தான் இருக்கிறோம். திருவண்ணாமலை சரௌண்டிங் தான். திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரியெல்லாம் பக்கமாக வந்துடுது இல்லை, அவ்வளோ லாங்கே இல்லை. அதனால் நிறைய ஷார்ட்கட் இருக்குதுங்க. நம்ம தான் தெரியாமல் போயிட்டு சுற்றி போகிறோம். டர்ன் லெஃப்ட்டும் அது ஒரு லெஃப்ட்டு போகுது, ஒரு வண்டி போகுது, அந்த ரூட்டு தான் நினைக்கிறேன். மாங்காய் தோட்டம் நிறைய இருக்குது. பட் மாங்காய் பறிக்க தான் முடியலை. என்ன பண்ணுறது? ஏதோ ஃபாரஸ்ட் உள்ள போகுது மக்களே. அத்திப்பாடி, சங்கம். ஓ
ஏதோ காட்டுக்குள்ளெல்லாம் போது கூகுள் மாத்தாச்சு, நம்மளை வச்சு சம்பவம் பண்ணாமல் இருந்தால் சரி. இங்கே ஒரு முனீஸ்வரன் ஆலயம் இருக்குது. நிறைய இந்த இடத்துலலாம் முனீஸ்வரன் ஆலயத்துக்கு பெரிய பெரிய செலவு வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எங்கள் குலதெய்வமும் முனீஸ்வரன் அண்ட் கன்னியம்மா தான். அதுலேயும் அப்படி தான் இருக்குது பெரிய சிலை. பட் இங்கே நிறைய இருக்குது. எங்கள் ஊர் சைடில் எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். இங்கே நிறைய பார்க்க முடியுது. பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட், சாரி ஃபாரஸ்ட் பேஸ். எந்த ஊருன்னே தெரில. ஒவ்வொரு கிராமம், ஊர் பேர் தெரியாத கிராமம். ஆனால் பருத்தி செடி மட்டும் இங்கே வேற லெவலில் வச்சுருக்குறாங்க மக்களை. வெறும் பருத்தி தான். இந்த ஒரு கோயில் இருக்குது, அழகான கோயில். ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை, ஒன்றும் பண்ண முடியாது. சேர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் வேறு லெவல் வில்லேஜ் மக்களே. சூப்பர், அடி போலி தான். செம்மையாக இருக்குது. மாங்காய் தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு. அடடா, தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம், பட் இந்த பக்கம் இருக்குதான் டவுட்டாக இருக்குது. தருமபுரி சைடில் ஊத்தங்கரை பக்கம் இளவம்பாடி. ஊர் பேர் இளவம்பாடி. நல்ல நல்ல ஊர் பேரெல்லாம் இருக்குதுங்க. சிங்காரப்பேட்டை, இளவம்பாடி, எப்படின்னு ஹம்ஸுக்கும் வேறு லெவலில் இருக்குது. பட் கொஞ்சம் தண்ணி தான் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல மரம்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது பாவம். எப்படியும் சில ஊருக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வரும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் அப்புறமேட்டு அட்வென்ச்சரு, அதுக்கப்புறம் கடல் பக்கமும் ட்ராவல் பண்ணால் கோஸ்டல் ட்ராவல் பண்ண போயிடுவோம். இந்த மாதிரி தெரியாத சில ஊர்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல நாலேஜ், புது அனுபவம் இருக்குது. இப்போ நம்ம மேற்க போகிறோமா கிழக்க போகிறோமா எனக்கே தெரியல. ஏதோ ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் சூரியன் மேலே இருக்கிறதுனால மேற்க தான் போயின்னு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டு தலையில் போட சொன்னால் ஹெல்மெட்டு கையில் வச்சுட்டு போகிறாங்க நிறைய பேர். இன்னும் மடக்காகலாம். ஸோ சேட். திருப்பத்தூர் 35. நம்ம திருப்பத்தூர் போவோமா இல்லை கிருஷ்ணகிரி நேராக போவோமா ஒன்றும் புரியல. திருப்பத்தூர் போனால் நேராக ஹைவே எடுத்துருவோம். சும்மா அடி போலி அடித்து போயினே இருக்கலாம். பார்க்கலாம். அட்ரா சக்கா மக்களே. அடாடாடாடாடா, அடி போலி வியூங்க. வேறு லெவல் வியூ பாருங்கள். அடாடா, 2 பக்கம் அப்படியே மலை, 3 மலை தெரியுது. சென்ட்ரலில் போயின்னுக்குறோம். அது மலை எந்த பக்கம் மறையான்னு தெரியல. பட் வியூஸ் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. சூப்பர். எந்த ஊருன்னு தெரியல. ஊத்தங்கரை கிட்டே இருக்கிறோம். இன்னும் 10 கிலோமீட்டர் ஊத்தங்கரை. வேறு லெவலில் இருக்குது ரோடு. அப்பா, வேறு லெவல் வியூங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள் கிட்ட வந்ததுனால வியூ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அந்த இடத்துல சூப்பராக தெரிஞ்சது. டர்ன் லெஃப்டா? இந்த பக்கம் எங்கே போகுது? அப்படி ஹைவே ரோடு கொஞ்சம் ஜாயின் ஆகிட்டோம். டபுள் ஹைவே. ஓஹோ, இப்படி போனால் செஞ்சு நம்ம இப்படி போகணும். பெங்களூரு 149. ஹைவே டைரெக்டோ? அடா, ரூட் எப்படிடா போய் கூட எப்படி சேர்த்துச்சு? கிருஷ்ணகிரி 59, பெங்களூரு 149. கூகுள் மாதாஜி சூப்பராக. கூகுள் மாதாஜி சூப்பருங்க. கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டேன் ஹைவேக்கு. இது எந்த ஹைவே தெரில, பட் நல்லா இருக்குது கூகுள் மாதாஜி. தேங்க்யூ கூகுள் மாதாஜி, தேங்க்யூ.
கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை ரோடு ஹைவேங்க. திருவண்ணாமலை ஹைவே. நான் என்ன ரோடுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அந்த ரோட்டில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சா, சரியா தெரில. நம்ம ஏதோ வேறு ரூட்டுக்கு வரமோன்னு நினச்சிருந்தேன். அதுவும் பண்ணாங்க, டபுள் ரோடாக பண்ணாங்களா, அதுவும் இல்லை, சிங்கிள் ரோடே அப்படியே போட்டு விட்ருக்குறாங்க. அப்பா ரோடு முன்ன எப்படி தெரியுமா அடி வாங்கியிருக்கோம். மோடு பள்ளமாக இருக்கும். இப்போ ரோடு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பட் ஓகே, போகிற ஒரு 200 ரூபா பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பினே இருக்க வேண்டியதான் மக்களே. வானம் ஃபுல்லு இருட்டிடுச்சு. மழை வருதானாவோ. வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தால் ஜாலியாக இருக்கும். மழை வந்தால் ரொம்ப கஷ்டப்படணும். என்ன பண்ணுறதில்ல, பார்க்கலாம். இண்டிகேட்டர் போட்டு ரேட் எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்களோ நேரம் எடுக்காதீங்க. வர வரி பின்னாடி வர வண்டி எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாட்டு ரைட் எடுத்துக்கிறீங்க. நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நிறைய பேர் அந்த மாதிரி ரைட் எடுக்காதீங்க. லெஃப்ட் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டால் ரொம்ப நல்லது. எங்களுக்கும் தெரியும் பின்னாடி வரவங்களுக்கு எப்படியா போகிறான்ட்டு. அப்புறம் உங்கள் சாய்ஸ், நான் எதுவும் சொல்ல முடியாது. இந்த ரோடுக்கு டோல் பூத்தா சிறப்பு, மிக சிறப்பு. கலெக்ஷன் பண்ணுறாங்களா, பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நாமக்கல் சிங்கிள் ரோடுக்கெல்லாம் டோல் வச்சுட்டு டோல் கலெக்ட் பண்ணுறாங்க. கூடமும் என் உச்சமாடாது. இந்த பக்கம் மழை பெஞ்சு விட்ருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இல்லை இவங்களாம் தண்ணி போட்டாங்களா, ஒன்றும் புரியலை. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம போகும்போது மழை வந்தால் ஜாலி தான். என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போகிறவரையும் மழை வந்தால் சரி. ரெயின் கோட்டை எதுவும் இல்லை. ஏன்னா ஐடியா சொல்லுங்கள் மக்களே. இந்த பக்கம் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வாட் ஐ டூ. இந்த வழியில் ஏகப்பட்ட கிரானைட் கம்பெனி இருக்குது மக்களே. ஆண்டோடா, 1 2 இல்லை, கிட்டத்தட்ட 50 கிரானைட் கம்பெனி மேலே இருக்குது. கம்பெனின்ற கடன் சொல்லலாம். இந்த பக்கம் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ தான் பரவாயில்ல, நம்ம வரும்போது மழை பெய்யலையே. என்ன மரம் தெரியல. பக்கத்தில் மாங்காய் தோப்பு வேறு லெவல். இந்த மலைக்கு பக்கத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம. ஜாலி, சூப்பர் தான் மக்களே. அப்படியே கிருஷ்ணகிரி வந்துட்டோம். இந்த ரோடு சிங்கிள் ரோடாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. வளைவு நிலை வேறு அதிகம். ஓட்டுறான் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். 1.25 hour 1.5 hour ஆயிடுச்சு. 45-50 கிலோமீட்டர் வரத்துக்கு. வெஹிக்கிள்ஸ் வர அதிகம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இப்போ தான் கிருஷ்ணகிரி வந்தேன். இப்போ அந்த லெஃப்ட் எடுத்தாக்கா நம்ம பெங்களூர் ஹைவே. இல்லை முன்னாடி ரைட் எடுக்கணும். அப்படியே லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு முன்னாடி ரைட் எடுக்கணும். ஒசூர் ஹைவே பார்க்கலாம் மக்களே. அந்த பக்கம்லாம் நல்லா மழை பெஞ்சு ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் மண்ணாயிடுச்சு. நல்ல மழை, தண்ணி தேங்கிட்டு இருக்குது. ஓகே மக்களே, இத்தனை இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பைக்கு ஓட்டுறவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுட்டு காரை ஓட்டுங்க. ட்ரிபிள்ஸ் எல்லாம் ஓட்டாதீங்க வண்டியில், டபுள்ஸ் மட்டும் போங்க. ஓகே மக்களே, இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பிஜிஎம் போட